என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலை மேற் சட்டத்திலும் தெளித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த காலை ஆராதனையிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் பாடின பாடல்கள், நாங்கள் ஆராதித்த எல்லாவற்றிலும் கர்த்தரின் மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஏதோ சபைக்கு வந்தோம், ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம் என்று போகாதபடிக்கு ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல கர்த்தரின் கிருபை செய்வீராக. நீ நடத்துவீராக. உங்களுடைய பொறுப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களிலே பஸ்காவை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். பஸ்கா என்றால் என்ன? கடந்து போகுதல். கடந்து போகுதல் என்பதை எதை வைத்து ஆண்டவர் சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்ற அந்த நாளிலே ஆண்டவர் எகிப்தின் நடுவே நான் கடந்து செல்லுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் பஸ்கா, அல்லது ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர், எபிரேய பாஷையில் பெஷாக் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதற்கு அப்படியே மொழிபெயர்ப்பது நன்றாயிருந்தது. பாஸ் ஓவர், கடந்து போகுதல். ஆண்டவர் முதலாவது கடந்து போனார். இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கடந்து போக பண்ணினார். மூன்றாவது அவர் ஆபிரகாமை கடந்து வந்தபடியினால், 2 நதிகளை கடந்து வந்தபடியினால் எபிரேயர் என்ற ஒரு பெயரை கொடுத்தார். எபிரேயர் என்றால் கடந்தவர்கள் என்று அதற்கு பொருள். ஆக கடந்தவர் தம்முடையவர்களை கடக்க பண்ணுகிறவராய் இந்த உலகத்திலே கிரியை செய்கின்ற கிரியைக்கு ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா எனப்படுகின்ற பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் சொன்னார். இதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எப்படி கொண்டு வந்தார் என்று சொன்னால், ஒரு பரிசுத்த ஆசரிப்பாக, திருவிருந்தாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த திருவிருந்து என்கின்ற ஒரு பெயரிலே அவர் நமக்கு அதை ஒரு புது உடன்படிக்கையாய் நமக்கு கொடுத்தார். ஏன் இந்த புது உடன்படிக்கையாய் ஆண்டவர் அதை புதுப்பித்து கொடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை கடந்து நாம் பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய், பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் திருவிருந்து என்கின்ற ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நோக்கம் ஒரே நோக்கமாய் கொடுக்கப்படுகிறது, நாம் கடந்து போகுதல் என்பது. ஆனால் அதற்கு கொடுக்கப்படுகிற செயல்முறைகள் பழைய ஏற்பாட்டிலே செயல்பாடுகளாய் வருகிறது, புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய அர்த்தமாய் நமக்கு அது கொடுக்கப்படுகின்றது. நாம் இந்த கடந்து போகுதல் என்கின்ற ஒரு காரியத்திலே இந்த உலகத்தை கடந்து எப்படி நாம் தேவனை அடைய முடியும் என்கின்ற, அவன் உலகத்தினுடைய காரியங்களை கடந்து போகிறவனாய் இருந்தால்தான் ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது இந்த உலகத்தை கடந்து ஆண்டவரிடத்திலே போய் சேர முடியும். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கடந்து வரும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். இந்த கடந்து போகுதல் என்பது நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆசரிப்பின் மூலமாய், திருவிருந்தின் ஆசரிப்பின் மூலமாய் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். திருவிருந்தின் ஆசரிப்பின் மூலமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பஸ்காவை எப்படி அவர்கள் அனுசரித்தார்கள் என்பதையும், புதிய ஏற்பாட்டிலே அதை நாம் ஆவிக்குரிய விதத்தில் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதையும் தான் நாம் கவனிக்கும்படியாய், நான் முதலாவது ஒரு கடந்து போகுதலுக்கு, நாம் இந்த உலகத்தை கடப்பதற்கு பஸ்காவினுடைய ஆயத்தம் என்று நான் உங்களுக்கு எடுத்தேன். ஆயத்தம் என்று வரும் பொழுது முதலாவது கர்த்தருடைய நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பஸ்காவை எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாள் குறித்து ஆயத்தப்படுத்தினார்களோ, அதே போல இயேசு ஒரு நாள் வரப்போகிறார் என்கின்ற ஒரு நாளை நாம் கவனித்து, அவர் எப்பொழுது வருவாரோ என்ற அவருடைய நாளை பற்றின ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
இரண்டாவது, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆயத்தம் அல்லது தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு ஆயத்தம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்கிற ஒரு ஆயத்தம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவதாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நாம் நம்முடைய ஆயத்தத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக எப்பொழுதும் நான் என்னை ஒப்பு கொடுக்க, எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கின்ற அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒப்பு கொடுத்தலை போல நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் கடந்த நாட்களிலே கவனிக்க நாம் துவங்கினோம். அதின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து நிலைக்கால் வாசல்களிலே நீ தெளிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த இரத்தத்துடைய தெளித்தல் என்கின்ற ஒரு வார்த்தையை நான் கடந்த 2 வாரங்களில் ஒரு 2 விதமாய் நான் பேசினேன் உங்களுக்கு. ஒன்று, அந்த இரத்தம் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டு, ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் அல்லாமல் கிறிஸ்துவினுடைய இரத்தமே நமக்கு பரிகாரமாய் மாறுகிறது என்று, இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எப்படி ஒரு கிரியையை ஆவிக்குரிய காரியமாய் மாற்றினார், நிறைவேற்றினார் என்பதை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றி நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை ஆரம்பத்திலே சொன்னேன். கடந்த வாரத்தில் இந்த இரத்தத்தை உடையவர்களுடைய வாழ்க்கையிலே எவைகள் இராது என்கின்ற செத்து கிரியை என்கின்ற ஒரு வார்த்தை குறித்து நான் சொன்னேன். நீங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கிற செத்த கிரியைகளுக்கு நீங்கள் நீங்களாக்கி இருப்பீர்கள். அப்பொழுது தான் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க முடியும் என்பதை குறித்து ஒரு அடையாளமாய் நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதனுடைய ஒரு நிறைவு பகுதியை நாம் இந்த இரத்தத்தை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஒரு வீட்டிலே இரத்தம் தெளிக்கப்படுகிறது என்று சொன்னால் 2 காரியங்கள் அதில் முக்கியமாய் சொல்லப்படுகின்றது. ஒன்று, இந்த வீடு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்க, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே சரீரமாகிய வீடு, அல்லது புதிய ஏற்பாட்டிலே சரீரமாகிய வீடு, பழைய ஏற்பாட்டு காலத்திலே வசிக்கிற வீடு அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. இது 2த்தையுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க, நான் ஒரே மாதிரி சொல்லிட்டு வரேன். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒரு சரீரத்திலே வீட்டிலே தெளிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த வீடு 2 காரியங்களுக்கு அடையாளமாக்கப்படுகிறது. ஒன்று, சங்காரத்திற்கு அது விலக்கி பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, சுத்திகரிப்பிற்கு அந்த வீடு ஒரு பரிசுத்தமாக்கப்படுகின்றது. சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அடையாளமாய் மாறுகிறது. அதை இப்படி சொல்லுகிறேனே, ஒரு 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 ரட்சிப்பை பெற்ற ஒரு வீடு, ரட்சிப்பின் வீடு, சங்காரத்திற்கு விலகின ரட்சிப்பிற்குரிய ஒரு வீடு. அடுத்தது, தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய ரகசியத்தை பெற்ற ஒரு வீடு. ஒரு இரத்தம் தெளிக்கப்பட்டது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தின்படியாகவே நான் பேசுகிறேனே, ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டார்கள் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே 2 விதமான கிரியைகளார். ஒன்று ரட்சிப்பின் கிரியை, மற்றொன்று பரிசுத்தத்தின் ரகசியத்தின் கிரியை அவர்களுக்குள்ளே காணப்படும். அதை நான் உங்களுக்கு இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ரட்சிப்பிற்குள்ளே நான் வருகிறேனே, கொஞ்சம் வேகமாக ரட்சிப்பை பார்த்துருவோம், கொஞ்சம் ரகசியத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் கவனிப்போம். நீங்கள் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீடு என்று சொன்னால், அல்லது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சபை சரீரம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதே போல கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும், அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அடுத்தவங்க எடுத்துக்கோங்க, அடுத்தவங்க வாசிங்க, 2த்தையும் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1. கிருபையின்
ஐஸ்வர்யத்தின்படி எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்ட பொழுது, கழுவப்பட்ட போது நமக்குள்ள ஒரு உண்டாயிருச்சு. என்ன உண்டாயிருச்சுன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருச்சு. அப்ப நீங்க கொலோசியர் வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டேன். இப்போ நீங்க பஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், யாரோ உங்க காலை மிதிச்சிட்டாங்க, உடனே நீங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே நீங்க வேதக்காரங்களான்னு கேட்பாங்க இல்லையா? ஒருத்தர் நமக்கு தீமை செய்தாலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னு இருக்கு. அப்ப தெரிஞ்சு தீமை செய்கிறவங்களுக்கே ஜெபம் பண்ணுங்கன்னா, தெரியாம ஒருத்தர் காலம் வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த ரட்சிப்பின் கிரியை நமக்குள்ள வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா மன்னிக்கப்பட முடியாத ஒரு மன்னிப்பை பெற்றபடியினாலே சாதாரணமா தெரியாம ஒருத்தர் நமக்கு தப்பு செய்யும் பொழுது, தெரியாம ஒருத்தர் நமக்கு நம்ம காலம் மிதிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க தெரியாம இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பாவ மன்னிப்பினுடைய கிரியை நமக்குள்ளே மீட்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கரெக்டாக நம்மளை பார்த்த உடனே கேட்டுருவாங்க நீங்கள் வேதக்காரங்க. நம்மளாம் சண்டை போடுவோம் பாருங்கள் நம்ம தெருவில், நம்மளை மாதிரி யாரும் போட முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் விஷயம்லாம். அதனால் சண்டை போடும் பொழுது என்னென்னலாம் பேசணும், என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லணுன்ட்டு எல்லாத்தையும் அடித்து தள்ளி பேசிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஆனவொடனே பைபிள் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஆண்டவர் நோக்கி வருது. பக்கத்தில் சண்டை போட்டவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? என்னம்மா பேசிட்டு பைபிளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு. ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் நீங்கள் அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. நன்மை செய்யுங்கள். ஒருத்தர் பேசிட்டா எப்போ திரும்பி நம்ம பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இடத்துல இருக்கிற அந்த மன்னிக்கிற ஒரு மன்னிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களை சொல்லுங்க, மன்னிக்கிற குணம் கண்டிப்பாக வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் இது வரைக்கும் யாரை மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ, யார்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களோ, அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு மன்னிக்க முடியாத ஒரு மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்கள் மன்னிப்பை பெற்றவர் பற்றினாலே மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் போன வாரம் முந்தின வாரம் கூட ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் நீர் எங்களுக்கு மன்னிப்பதை போல நாங்களும் எங்கள் அப்படிதானே வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தோன்னே அதை மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுங்களா? பரலோகத்திலேருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னாலே உங்களுக்குள்ள மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் வளர்ந்துருக்கணும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் தேவனை அறியாத பொழுது அநேக பாவத்தினுடைய அந்தகாரத்தில் இருந்தீர்கள். தேவன் அவைகளை எல்லாவற்றையும் மன்னித்தார். அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெற்ற மன்னிப்பு உங்களுக்கு கிரியை செய்தாதான் சின்ன சின்ன தவறு நம்ம செய்துட்டு வரோம் பாருங்க, அதுக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். ஆக நீங்கள் பாவ மன்னிப்பின் மீட்பை நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9 அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால்,
நித்திய மீட்பை உங்களுக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் உங்களுக்கு நித்தியத்திற்குரிய ஒரு மீட்பை, உங்கள் பாவத்திலிருந்து ஒரு மீட்பை மாத்திரமல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவன் என்று சொல்வது மரணத்திற்கு பின்பாய் நீங்கள் பரலோகத்தை அடைகிற நித்தியம் என்பது அப்பொழுது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மை அடிமைத்தனத்திலும் உலகத்திலும் மாயையிலும் விழப்பண்ணுகின்ற, உலகத்தினுடைய சகல காரியங்களிலும் அழிந்து போகிறவைகளிலே அழிய பண்ணுகிற எல்லா அழிவிற்கும் முன்பாக நாம் காப்பாற்றப்படுவதற்கு நமக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன், அது பேர் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அடி உள்ள காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு அழியாமைக்குரிய வழியிலே நம்மை நடத்துகிறது. இது எதினால் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே. கொலோசியர் 1:20 நீங்கள் வாசிப்பீர்களானால், அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் யார் ஒருவர் கழுவப்படுகிறார்களோ, மீட்கப்படுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் இருக்கிறதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சமாதானம் இருந்ததுன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாமே இருக்க தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவே அதான் நமக்கு சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகத்தில் உபத்திரம் தான் வரும், ஆனால் சமாதானம் என்கிட்ட இருந்து வரும். நீங்கள் பார்க்கறது உலகத்திற்குரியது, மறைஞ்சு போயிடும், மாறிடும். ஆனால் என்னுடைய சமாதானம் ஒரு நாளும் மாறாது. இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று எப்பொழுது இந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அந்த இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 1:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 1:7 சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே இப்பொழுது நீங்கள் சமீபமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்கள் எபிரேயர் 10:20 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்கின்ற ஒரு தைரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் நான் சென்று விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் நமக்கு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்தது. அவருடைய இரத்தத்தினாலே நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் மாறினோம். அவருடைய இரத்தத்தினாலே தேவனுடைய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி 2 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 2 காரியங்கள். ஒன்று, அவர் வருகிறார்னு சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி வரணும். அவர் வருகிறார்னு சொன்னால் நமக்கு பயம் வரணும். 2த்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். ஒன்று பயப்படணும், ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கணும். சரிங்களா? நான் இப்படி சொல்லிட்டேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி தப்பா எடுத்துக்கூடாது. வெளிநாட்டுக்கு போய் இருக்கிற புருஷன் வரார் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னா புருஷனுக்காக அவள் காத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு வேளை அவர் வந்துடுவாரோ, அடுத்த மாதம் நான் வரப்போகிறேன், அடுத்த மாதமே வரப்போகிறீங்களா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் என்ன பண்டிகை நாள் வருது, சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க.
சரிங்களா? நான் சொல்கிற டேர்மை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயோ இருந்துட்டு எதையோ புரிஞ்சுக்காதீங்க. வரேன்னு சொல்கிறவர் நல்ல மனுஷன், சம்பாதிக்கிற மனுஷன், நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு, பேங்க்கில் போட்டிருக்கீங்க. வரேன்னு சொல்கிறவர் அடுத்த மாதம் வந்த வருவாருன்னு ஒன்று ஒரு பதட்டம் வருது பாருங்க. அப்போ ஏதோ ஒரு தப்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே மணவாட்டி என்ன சொல்லுவா சொல்லுங்க? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆவியின் மணவாட்டி என்ன சொல்வா? வாரும். உடனே இப்போ வேணா ஒரு மாதம் கழித்து வாரும். அதுக்குள்ளே கழுவ வேண்டியதெல்லாம் கழுவி, மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சி, சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணி. சரீரத்தில் எப்பவுமே போராட்டம் இருக்குங்க. ஆனால் நம்ம ஆவி எப்பவுமே கர்த்தருக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் எப்போ வந்தாலும் ஆயத்தமாக இருக்கணும். எது நடந்தாலும் நமக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போது ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்ட, ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சபை சரீரம் என்று சொல்லப்படுவது அவருடைய ரட்சிப்பின் அனுபவமாகிய பாவ மன்னிப்பையோ சமாதானத்தையோ சமீபித்து வருகின்ற ஒரு காரியத்தையோ நித்திய ஜீவனையோ நித்தியத்திற்குரிய வழியையோ இந்த ரட்சிப்பின் கிரியைகளை பெற்றுக்கொண்ட அடையாளம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுக்குள்ளே தெரிகின்ற காரியம். நமக்கு தெரியும் நம்முடைய ரட்சிப்பை பற்றி, நமக்கு தெரியும் நம்முடைய ரட்சிப்பை பற்றி. ஆனால் அதே நேரத்தில் சொல்லுகிறேன், இந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தத்தினுடைய ரகசியம் என்பது வெளியில் தெரியும். எப்படியாகிலும் வெளியில் தெரியும். ரட்சிப்பின் ரகசியம் எப்படி நமக்குள்ளே நம்முடைய மனசாட்சிக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ரகசியம் நமக்குள்ளே பரிசுத்தம் என்ற ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியம் நமக்குள்ளே ரகசியமானது, பரிசுத்தமானது, மற்றவர்களுக்கு விளங்கத்தக்கதாய் வெளியில் அடையாளமாய் மாறுவீர்கள். நான் உங்களுக்கு அதை புரியும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. நீங்கள் 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிறார். வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இங்கே ஒரு வார்த்தை பாருங்க, பேதுரு சொல்றாரு, ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும். நீங்கள் இந்த 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். கொஞ்சம் கவனிங்க. செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நான் வருகிறேன். கவனிங்க. இந்த 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் இந்த ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறார்னா, இங்கே ஒரு 3 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஒன்று, முதலாவதாக அவர் ஆரம்பிக்கும் பொழுது எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலினாலே, முதலாவது ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல், 2வது கீழ்ப்படிதலுக்கும் ரத்தம் தெளித்தலுக்கும் அப்படின்னு வருது. கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளித்தலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய், 3வது இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் கிருபை சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறார். கவனிங்க. பேதுரு இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் என்கின்ற ஒரு காரியம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய முன்னறிவின்படியே அப்படின்னு வருது. அப்படின்னா முன் அறிவின்படியே அப்படின்னா முன் தீர்மானிக்கப்பட்டபடியே, முன் சித்தம் கொண்டபடியே, உங்களை பற்றி அவர் முன் வைத்திருக்கிற திட்டத்தின்படியே. இப்படி நான் சொல்கிறேனே, முதலாவது அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படியே, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளான். 2வது தீர்மானத்தின்படியே, தீர்ப்பின்படியே, தீர்வின்படியே, பர்பஸ். தீர்மானத்தின்படியே, ப்ரீ டெஸ்டினேஷன், அதாவது அவருடைய திட்டம், அவர் உங்களை பற்றி மனதில் வைத்திருக்கிற ஒரு தீர்வு, அவர் உங்களை பற்றி ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கின்ற முன் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம். சரிங்களா? பிளான், பர்பஸ்,
ப்ரீடெஸ்டினேஷன், உங்களை பற்றின திட்டம், உங்களை பற்றின தீர்வு, உங்களை பற்றின ஒரு தீர்மானம். இந்த 3 காரியத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு முன் அறிவின்படி. அப்போது உங்களை பற்றி பிதா தம்முடைய ஆதீனத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஆதீனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்காக இங்கே பேதுரு சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவரினுடைய பரிசுத்தமாகுதலினாலே. அப்படின்னா முதல் ஆவியானவர் பரிசுத்தமாகுதல் செய்கிறாரு, 2வது உங்களுக்கு கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு போகிறார், 3வது உங்கள் மேல் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு உங்களை கொண்டு போகிறார். ஏன் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய பரதேசிகளாய் மாறுவதற்கு, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் மாறுவதற்கு. அப்படின்னா உங்களை தேவன் தம்முடையவர்களாய் மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் செய்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் மேல் ரத்தம் தெளித்தல் அப்படின்னு வருது. சரிங்களா? நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேனே, நீங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்கும். மற்றவங்க பார்க்கும்பொழுது என்ன அடையாளம்னா நீங்கள் ஆண்டவருடையவன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. நாங்களாம் ஊழியம் செய்யும் பொழுது எந்த காரியம் செஞ்சாலும் எதை செய்யணும்னு செய்தாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா என்ன கேட்பாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படி கேட்பாங்க. நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிடுங்க, வெளியில் வந்து செருப்பை கழட்டி வைக்கிறோம்ல, அந்த செருப்பை கழட்டி வைக்கிறதுல ஒழுங்கு இல்லைன்னா கூட என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஒரு ஊழியக்காரனா? ஒழுங்கு இல்லாமல் இருக்கீங்க, எப்போ வெளியில் போகிறது, எப்போ வருது, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன செய்றீங்க எதுவுமே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீலாம் ஊழியக்காரனா? இந்த ஊழியக்காரனா அப்படின்னா ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் தாங்கள் யாருடையவர்கள் என்கின்ற அடையாளம் இந்த உலகத்தில் தெரிவிக்கப்படுவதற்காக தான் நம்மக்கிட்ட ரத்தம் தெளிக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா பேதுரு சொல்றாரு, நீங்க அவருடைய தீர்மானத்திற்குரிய அவருடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, நீங்கள் அவருடையவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் அவருடையவர்கள் என்கின்ற அடையாளம் இந்த உலகத்தில் தெரியணும். அதற்கு உங்களுக்குள்ளே தேவன் உருவாக்குகிற ஒரு பரிசுத்தம் இருக்கு. இந்த பரிசுத்தம் உங்களை எப்படியாகிலும் உலகத்தில் அடையாளப்படுத்தும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் நீங்கள் 18வது 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்றாரு. நீங்க இரத்தத்தினாலே ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்து மீட்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நீங்க அப்ப அறிந்திருக்கிறீர்களேன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு முந்தின வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா நல்லா கவனிங்க, பேதுரு என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, நீங்கள் உலகத்தார் மீட்கப்படுவதை போல நீங்கள் மீட்கப்படாதபடிக்கு நீங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்க என்ன பண்ணுங்க, உலகத்தார் எப்படி மீட்கப்படுவார்களோ அதே மாதிரி உலகத்தார் மாதிரியே போய் செய்யாதீங்க. 18வது வசனத்தில் தெளிவாய், உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த 2 காரியம் சொல்ல, வீணான நடக்கை, வெயின் வேஸ், 2வது அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல். அப்படின்னா நீங்க அழிவுள்ள காரியத்தினாலே உங்கள் மீட்பு கிடைக்க நினைக்காதீங்க. உங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியம்னு சொல்லப்படுகின்ற வீணான நடக்கைன்னு இருக்கு பாருங்க, இந்த வீணான நடக்கையினாலே நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க நடக்காதீங்க. நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேனே, நம்முடைய மீட்பு இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறபடியினாலே
அந்த இரத்தத்தினாலே கிடைக்க வேண்டிய ஒரு மீட்பு உலக பாரம்பரியத்தினாலும் அல்லது நடக்கையினாலும் வீணான வஸ்துக்களினாலும் நமக்கு அந்த மீட்பை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்கள் செய்கிறவர்களைப் போல செய்யும் பொழுது நீங்களும் உலகத்தாரை போல இருக்கிறீர்களே ஒழிய அவற்றிலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் உங்களுடைய மீட்பை எப்படி காட்டணும்னு சொன்னால், வீணான நடக்கையிலிருந்தும் அழிந்து போகிற வஸ்துக்களிலிருந்தும் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஒரு உலகத்திலே ஒருவர் செய்கிற ஒரு வழிபாட்டு முறைகள், அந்த வழிபாட்டு முறை இல்லாமல் நாம் நடக்கிறது நாம் தேவனோடு நடக்கிறோம் என்கின்ற அடையாளத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிறது. உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை, தங்களுடைய ஆஸ்தி வசதிகள், தாங்கள் வாழுகிற வாழ்க்கையினுடைய மேன்மை காட்டுவதற்கு உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு அழிவுள்ள நடக்கை, அழிந்து போகிற வஸ்து, வீணான நடக்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு அந்த நடக்கையை பின்பற்றாமல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நடக்கையை பின்பற்ற வேண்டுமாம். நம்ம இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமா இன்றைக்கி? சரிங்களா? நீங்கள் எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சில முடிவெல்லாம் நான் காமிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எதுன்ட்டு. நான் நேரடியாக உங்களை வந்து முடிவு பண்ண சொல்ல மாட்டேன். பவுல் எழுதுகிறாரு, பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் அழிவுள்ள ஒரு வஸ்துக்காக அல்லது அழிந்து போகிற ஒரு காரியத்துக்காக எதையோ நீங்கள் ஆதாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. தேவனால் ஆதாயப்படுத்தி கொடுக்க முடியாத ஒன்றை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிற இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோமே. நம்ம இந்த இடத்துக்கே வருவோம், வசனத்தின்படியாகவே போவோம். வீணான உங்களுடைய முன்னோர்களுடைய வீணான பாரம்பரியத்தினால் வருகிற வீணான நடக்கை அப்படின்னு தான் வருது. வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. குற்றம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, பாரம்பரியமாய் வந்த வீணாய் அனுசரித்து வருகிற நடக்கை, வீணான நடக்கை என்று சொல்லுகிறார். இந்த வீணான நடக்கை என்றால் என்ன, அழிவுள்ள வஸ்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் இதற்கு நிறைய பேர் நிறைய விதமான ஆதாரங்களை நான் கொடுக்குறாங்க. இந்த வீணான பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு யூதருடைய வீணான பாரம்பரியத்தை பற்றி தான் பேசுகிறார். சரிங்களா? அதை நம்ம பார்த்தோன்னா தான் நம்முடைய பாரம்பரியம் அல்லது நம்முடைய நடக்கை என்ன, ஏதாவது சரி பண்ணணும் சரி பண்ணிக்கிட்டு போவோமே அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பாரம்பரியம்னு சொல்லப்படுற முதல் காரியத்தை பேதுரு எதை சொல்லுகிறார் என்றால் விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறார் என்றார்கள். விருத்த சேதனத்தை பற்றி என்ன விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னால், மாம்சத்தினுடைய விருத்த சேதனம். இதை பேதுருவும் யோவானும் அல்லது அவர்களோடு கூட இருக்கிற சபையாரும் எல்லாரும் ஒரு நாள் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. என்ன தீர்மானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிப்பாகிய தேவனுடைய ரட்சிப்பை புறஜாதியாரும் பெற்றுக்கொண்டார்கள். புறஜாதியார் பெற்றுக்கொண்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புறஜாதியாருக்கு போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்களும் எங்களை மாதிரி விருத்த சேதனம் பண்ணணும், நீங்களும் எங்களை மாதிரி சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். ஆனால் அப்போஸ்தலருக்கு அந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்த தெளிவு என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணால் யூதர்களாய் நீங்கள் மாறுவீர்களே ஒழிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. ஆகையினாலே மனுஷருக்கு செய்யப்படுகிற அந்த நடக்கையை மாத்திரம் விட்டுட்டு தேவனுக்கு செய்யப்படுகிற அந்த செயலை மாத்திரம் முக்கியப்படுத்துவோம். அப்படின்னா உங்கள் மாம்சத்தில் அல்ல, உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறார், உங்கள் இருதயத்தை, மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணி நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லாத, உன் இருதயத்தை நீ கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு நீ பிரயாசப்படு. அப்போது விருத்த சேதனம் என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இரண்டாவது இன்னொரு காரியத்தை, ஒரு 2-3 காரியத்தை நான் கடந்த நாட்களில் நான் கவனித்தேன். அதில் உங்களுக்கு இந்த யூதர்களுடைய சில முறைகள் இருக்கிறது. யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஞாபகக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை உன் கைகளிலும் உன் கண்களின் நடுவே யூதர்கள் அதை எழுத்தின்படியே செய்வாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன டப்பா இருக்கும். இந்த சின்ன டப்பா, அந்த சின்ன டப்பாவில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு எழுதி அந்த டப்பாவில் போட்டு அதை இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து ஒரு கயிறு இப்படி கட்டி அதை இந்த நடுவு விரல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. இதை வந்து கேட்பாங்களாம் பிள்ளைங்க, ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, இது என்னது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம், நம்ம ஒரு காலத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தோம்,
இந்த அடிமைத்தனமாகி இந்த அடிமைத்தனத்தை விட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம். கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். சுதந்திரம் இல்லாமல் இருந்தோம், சுதந்திரவாளிகளாய் நாம் மாறினோம். கர்த்தருடைய விடுதலையின் அடையாளம் அப்படின்னு காட்டுவாங்க. சரிங்களா? அடுத்தது கண்களின் நடுவே அந்த டப்பாவை என்ன பண்ணுவாங்க, ஒரு லேஸ் ஒன்று கட்டி இப்படி இப்படி மேலே இப்படி வச்சுக்குவாங்க. இங்கே இது என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஏதோ நகை ஒன்று போடுவாங்களே, அது பேர் என்ன? ஏதோ ஒரு காரணம் கொடுங்க, வாயிலே நுழையில எனக்கு அது. இந்த இடத்துல அந்த அதே மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டப்பா இங்கேருந்து இப்படி கட்டிக்குவாங்களாம், இப்படி கை கட்டி. ஏன் அப்படின்னா இது கேட்பாங்க, இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே நாங்கள் எகிப்தில் அடிமையில் இருந்தோம், கர்த்தர் எங்களை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினால் விடுதலை ஆக்கினார். இந்த அடையாளத்தை இன்றைக்கு வரைக்கும் யூதர்களிலே ரபிமார்கள் அதை சிலர் பின்பற்றுகிறார்கள். சரிங்களா? அப்போது இந்த அடையாளம் இங்கே இருக்கிறதுக்கு அப்போ இந்த அடையாளங்களாக இருக்கிற பாரம்பரியத்தை நீங்கள் செய்கிறதினாலே கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு மாயமாலமாய் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்களே ஒழிய உண்மையாய் உங்களிலிருந்து நீங்கள் அதை அடையாளப்படுத்தணும். அப்போ உங்களிலிருந்து அடையாளப்படுத்தணும்னா நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வெளித்தோற்றத்தின்படி நீங்கள் செய்யறதை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் உண்மையாய் நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட பரிசுத்தத்தின் மூலமாய் உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் மற்றவர்களுக்கு அடையாளமாய் மாறுவதற்கு வழியை பாருங்க. இதுதான் பேதுரு சொல்றார். இன்னொரு வசனம் கூட இதில் இருக்கிறது, 2-3 வசனம் இருக்குது, நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜனங்களை பார்த்து, பரிசேயரை பார்த்து நீ ஒரு கேள்வி கேட்குற, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினாலே வேத வசனத்தை நீங்கள் அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அவமாக்குகிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்றார். வாசிங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறபடியினால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறார். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்ய உதவி ஏது உண்டு அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன். இது இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. குர்பான்னா என்னது? தாயும் தகப்பனையும் அவங்க வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாமல், பார்த்துக்கிறதுக்கு முடியாமல் அந்த காலத்தில் தேவாலயங்களில் வயதானவர்கள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, ஏழைகள்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தங்குகிறவர்களோடு கொண்டு விட்டுட்டு தேவ ஆலயத்திற்கு ஒரு ஸ்பெஷல் காணிக்கை கொடுத்துருவாங்க. காணிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தேவ ஆலயம் என்ன பண்ணுமோ அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள பார்த்து அவங்கள இங்கே தங்க வச்சுக்கணும். இதுதான் குர்பான் காணிக்கை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நீ குர்பான் காணிக்கை, இந்த குர்பான் காணிக்கைன்றது பைபிளில் கிடையாது. ஆனால் குர்பான் காணிக்கை என்பதை நீங்கள் உருவாக்கி உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டிய கணத்தை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு காணிக்கையை நான் செலுத்திட்டேன், நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் மீட்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் தேவனுக்கு பொருத்தனை பண்ணிக்கொள்வது, பொருத்தனை செய்வது என்பதெல்லாம் வேதத்தில் உண்டான ஒரு காரியம்தான், வேதத்தில் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு சரி செய்யும் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி காணிக்கையை செலுத்திட்டு திரும்ப அதே தப்பு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி திரும்ப பொருத்தனை பண்ணு, திரும்ப அதே மாதிரி காணிக்க கொடுங்க, உங்களால் நான் பழைச்சிக்குவேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னால் நீங்கள் பழைக்க முடியாது, உங்களை வச்சு நான் பழைச்சிக்குவேன். ஆனால் நான் போதிக்கிற வசனத்தை வச்சு உங்களால் பழைக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவன் கொடுக்குற கட்டளைன்னு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட 1ஆம் தேதியில் சொன்னேன். இந்த யூதர்களுடைய வழக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கூடார பண்டிகையின் போது ஆசாரியர்கள் போய் குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதை பலிபீடத்தினுடைய மேற்கு பக்கத்திலே ஊற்றுவார்களாம், திராட்சரசத்தை எடுத்து கிழக்கு பக்கத்திலே ஊற்றுவார்களாம். 2 இடத்துலையும் ஊற்றுகிற வேளையில் தான்
தண்ணீரை கொண்டு போகிற வேலையில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். தண்ணீர் சுத்திகரிப்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகின்றது. சுத்திகரிப்பு அடையாளமாய் சொல்லப்படுகின்ற தண்ணீரை ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சுத்திகரிப்பிற்கு நீங்கள் தண்ணீரை தேடாதிருங்கள், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த சுத்திகரிப்பை தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்துற இந்த பாரம்பரியம் என்பது நீங்கள் லேவியராகமம் 23 அதிகாரத்தில் வாசிங்கன்னா 33லேருந்து 44 வரைக்கும் உங்களுக்கு கூடார பண்டிகை பற்றி சொல்லப்படுகிறது. கூடார பண்டிகையில் இந்த வழக்கம் எப்போ வந்ததுன்னு தெரியல. அப்ப ஏதோ சில பாரம்பரியங்கள் உள்ளே வந்து விட்டது, கதை மாறிவிட்டது. ஏதோ ஒரு பாரம்பரியம் சொல்லப்படுகிறது, விஷயம் மாறிடுச்சு. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள், நிந்திக்கிறீர்கள், மறக்கிறீர்கள், விட்டுவிடுகிறீர்கள். ஆகையினாலே கொஞ்சம் பாரம்பரியமாய் செய்கிற காரியங்களை விட்டுவிட்டு நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த பாரம்பரியத்தை குறித்து வாசிக்கணும்னா கொலோசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்திலையும் வாசிக்கலாம். வாசிங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம், மனுஷருடைய பாரம்பரிய நியாயம். சில நேரங்களில் பாரம்பரியம் கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிறோம். இதோட இன்னொரு எக்ஸலண்ட்டான ஒரு வசனம் இருக்குது, அதையும் வாசிப்போம். தீர்த்து 1 அதிகாரம் 13வது வசனம். 1 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது, இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் யூதருடைய கட்டுக்கதைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்ன மித் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. MYTHS மித்ஸ். அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட இங்கிலீஷில் ஃபேபல்ஸ் என்ற ஒரு வார்த்தை. ஃபேபல்ஸ், FABLES, ஃபேபல்ஸ் என்ற ஒரு வார்த்தை. அதை தான் ஃபேரிடைல்ஸ், சிண்ட்ரெல்லா கதைலாம் கேட்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபேரிடைல்ஸ் கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கட்டுக்கதைகள் அப்படின்ற கதைகள் எல்லாம் யூதருடைய பாரம்பரியத்திற்குள்ளே வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இதை தான் பேதுரு எழுதுகிறாரு. உங்களுடைய வழி நடத்தல, வழிபாட்டு முறைகளிலே நீங்கள் ஏன் பாரம்பரியத்திற்குள்ளே போகிறீர்கள்? பாரம்பரியத்தினுடைய கிரியினாலே நீங்கள் உங்களை ஏன் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை காட்டுகிறீர்கள்? உங்கள் பரிசுத்தம் தான் அதை காட்ட வேண்டுமே ஒழிய உங்களுடைய செய்கையை வைத்து நீங்கள் காட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய பரிசுத்தத்தின் மூலமாய் காட்ட வேண்டிய ஒன்றை நம்முடைய செய்கையின் மூலமாய் காட்ட. நம்முடைய கிறிஸ்தவத்தில் கூட நிறைய பாரம்பரியம் வந்துருச்சு, தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவத்தில் நிறைய பாரம்பரியம், உலக பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ பாரம்பரியம்னு ஒன்று. கிறிஸ்தவக்குள்ளே ஒரு பாரம்பரியம் இருக்குது. என்ன பாரம்பரியம் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் வந்த உடனே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் இல்லைங்களா? ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம்? இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத்துறாரு இல்லைங்களா, உயிர்த்தெழுத்தலின் நாள் வருதுல்ல, அதுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஈஸ்டர், இந்த ஹாப்பி ஈஸ்டர் எங்கேருந்து வந்தது? ஹாப்பி ஈஸ்டர் எங்கேருந்து வந்து தெரியுங்களா? பெர்சியா நாட்டில் இஸ்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்துடைய வழிபாட்டு முறை தான் ஈஸ்டர், வேற ஒன்றும் கிடையாது. ஹாப்பி ஈஸ்டர்னா என்ன அர்த்தம்? இஸ்தார் தெய்வத்தின் வாழ்த்துக்கள் அப்படிதான் அர்த்தம். வீட்டில் ஸ்டார் கட்டுறோம்ல, ஸ்டார் எதுக்கு கட்டுறோம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தெரியும் யார் யார் வீடெல்லாம் கிறிஸ்டியன் வீடுல. நம்ம வீட்டில் நம்ம ஒரு கிறிஸ்டியன் ஸ்டார் மாட்டாமல், அதை தான் பேதுரு சொல்கிறாரு, ஸ்டார் மாட்டி நீ கிறிஸ்டியன் சொல்கிறத காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை மற்றவங்க பார்த்து தான் உன்னை கிறிஸ்தவன்னு சொல்லணும். ஏன்னா கிறிஸ்து பரிசுத்தத்துலேருந்து வந்தார், நட்சத்திரத்துலேருந்து வரல. நட்சத்திரம் ஒரு அடையாளம் தான், நட்சத்திரத்துலேருந்து கீழே இறங்கி வரல நம்ம வீட்டில் மாற்றத்துக்கு. அந்த நட்சத்திரத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? சிலர் சொல்கிறாங்க 5 கோணம் இருக்கிறத வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டு. ஒரு சிலர் சொல்கிறாங்க சூரியன் மாதிரி இருக்குது, இப்போலாம் வந்துருச்சு, அந்த மாதிரி இருக்கிறது ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி வீட்டில் வைக்கக்கூடாது. வைக்கிறாங்களோ வைக்கலையோப்பா, உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஸ்டார் மாட்டுறீங்களோ மாட்டுறீங்க. நான் கூட சர்ச்சில் ஒரு தடவை ஸ்டாராக மாட்டி வச்சுருந்தேன். பழைய விசுவாசிங்க கேட்டு பாருங்க, நீங்கள் ஸ்டாராக தொங்கும், லைட்டாக அப்படி மினு 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 மினு. அதுக்காக 10,000 20,000 செலவு பண்ணுவேன் நான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து தெரியாமல் இருந்தது, அதனால் அது போயிடுச்சு. அதுலேயும் நான் சொல்லுவேன், வீட்டில் ஒரு விளக்கு மாட்டுறதோ அல்லது ஒரு குத்து விளக்கு வாங்கி வச்சிடாதீங்க அதுக்குன்ட்டு, சரிங்களா?
குத்து விளக்குலாம் வச்சிடாதீங்க. வீட்டில் ஏதோ நம்ம டெக்கரேட் பண்ணுறோம், ஒரு ஒளி, ஒரு சந்தோஷம், பிள்ளைகள் சந்தோஷம், மகிழ்ச்சி, அது செய்துக்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இதனால் நம்ம கிறிஸ்தவங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்காதுங்க. ஓகே, கையில் மோதிரம் போட்டிருப்போம், அதில் ஒரு சிலுவை போட்டிருப்போம், அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? உங்கள் மோதிரத்தினால நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு காட்டிடாதீங்க. போட்டிருக்கிற செயினில் ஒரு சிலுவை இருக்கும், ஆகினால நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு காட்டிடாதீங்க. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் விட்டுறேன். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. உங்களுக்குள் பரிசுத்தம் உண்டாக வேண்டாம். அல்லேலூயா. எப்படி உண்டாகிறது? அது எப்படி உண்டாகும்? பாரம்பரியத்தினால் உண்டாகுதில்லை, பாரம்பரியத்தினால் வருதில்லை. எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுருக்குறோம், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள் அப்படின்றதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்றது கிடையாது. எங்களுக்கெல்லாம் அப்படி போதனை கிடையாது. நீ எதிலையாவது விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கட்டுப்பாடு எங்களுக்கு. கலராக போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க எப்படி இருக்குங்களா போடுவாங்க? நம்ம ஒரு பெட்ஷீட் இருக்குது பாருங்கள், எல்லா கலரும் இருக்கும் பாருங்கள், அப்படி தான் போடுவாங்க அவங்களாம் ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு நாள் நான் அங்கி போட்டு வந்து நிற்கலான் இருக்கேன், கலரா. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கலர்களை உண்டாக்கினவர் கர்த்தர், இது நம்முடையது. அப்படி பேசுனா எப்படி இருக்கும்? கவனிங்க, இன்னைக்கு வசன வாசல் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, அதை பவுல் அடிக்கடி சொல்வார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அதெல்லாம் எனக்கு என்னைய தகுதியாக மாற்றிடாது. என்னைய தகுதியாக ஜிப்பா வேஷ்டி போடுறதுனால என்னைய தகுதியாக மாற்றிடாது. என் வாழ்க்கை கிறிஸ்துவ போல மாறணும், அப்போ தான் தகுதியாகும். வாழ்க்கையை தான் மாற்றணும். ஜிப்பா வேஷ்டி மாற்றுறது ஒரு யூனிஃபார்ம், தட்ஸ் ஆல். எனக்கு நான் வச்சுக்கிற ஒரு ஒழுங்கு, அவ்வளோதான். எனக்காக நான் வச்சுக்கிற ஒரு ஒழுங்கு, அவ்வளோதான். மற்றவர்கள் இடரல ஆகாதபடிக்கு நான் தேவனை பின்பற்றி வரும்படிக்கு பின்பற்றுதலுக்காக தேவன் என்னுடைய இருதயத்திலே எனக்கு மனதார கொடுத்த ஒரு வழி, அதை நான் பின்பற்றுகிறேன். இதை நான் தேவனுக்காய் பின்பற்றுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் பின்பற்றுகிறேன். இதை மற்றவர்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லணுன்றதுக்காக பின்பற்றுவது கிடையாது. அதை போல் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் மற்றவர்களுக்கு தெரிகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வரணுமா வரக்கூடாதா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வெளியில் தெரிவது என்றால் என்ன அப்படின்றத அடுத்த வாரம் சொல்லி நான் இந்த ரத்தம் தெளிக்கப்படுதில் நான் முடிச்சிடறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.